வாங்க டாக்டர் ஒய் லிவிங்ஸ்டன் சொல்ற ஒரு விஷயத்தை பத்தி யோசிப்போம். உண்மையான பக்திக்கு தகுதியே இல்லாதவங்க யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? வாங்க பார்க்கலாம். முதல்ல அகந்தையிலேருந்து ஆரம்பிக்கலாம். இது மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை. முதலாவது நான்ங்கிற அந்த அகங்காரம். அப்புறம் தனக்குத்தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது. இதனாலேயே தேவையில்லாம தர்க்கம் பண்றதும் பயங்கர வீம்பு பிடிக்கிறதும் நடக்குது. சுருட்டமா சொன்னா இவங்க கிட்ட பணிவே இருக்காது, ஒரே ஆணவம்தான் இருக்கும். சரி, இந்த குணமெல்லாம் செயல்ல எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாமா? பழி வாங்குற உணர்ச்சி, அன்பில்லாதது, சுயநலம், அப்புறம் பணத்து மேல ஒரு தீராத ஆசை. இதுல ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இருக்கு. உழைக்காம மத்தவங்களையே சார்ந்து வாழ்றது. அதாவது சோம்பேறியா இருக்கிறது, அடுத்தவங்க காசுல வாழ்றது, ஏன் காணிக்கைய கூட சுரண்டுறது. அது மட்டும் இல்ல, உழைக்காம சும்மா பாட்டு பாடிட்டு பிச்சை கேக்குறதும் இதுல அடங்கும். டாக்டர் லிவிங்ஸ்டன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்த குணங்கள் இருந்தா அவங்க பக்தர்களே இல்லையாம். பாருங்க, இது வெறும் அட்வைஸ் மட்டும் இல்ல, உண்மையான பக்தி எது இல்லைன்னு இது வரையறுக்குது. அப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி வருது இல்லையா, பக்திங்கிறது மனசுலயா இல்ல செயல்லையா?